இங்க கோபியுமே வீட்டுக்கு செந்தில் கிட்ட எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கியாவும் ராதிகாவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம அவங்க பாட்டுல ஜாலியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குமே இது ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் இந்த செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செந்திலுமே இருந்துகிட்டு, பரவாயில்லடா, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஆள் 2 கல்யாணம் பண்ணி அந்த 2 கல்யாணம் பண்ணவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் இங்க எப்போ போல ராதிகா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப கோவம் ஆகுறாங்க. உண்மையை சொல்ல போனா கோபியோட என்ன தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு கோபியோட எண்ணமும் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க ராதிகா பாக்கியா இவங்க 2 பேரோட சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் அவருமே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க வீட்டோட பேர்ல ஒரு பழிய போட்டு இங்க வீட்டுல இருக்க அம்மாக்காகவும் அதே நேரம் இனியாக்காக இன்னொரு பக்கம் இங்க மயுக்காகவும் சொல்லி இந்த பக்கம் ஆளுக்கு ஒருத்தர் மேல காரணத்தை வச்சு அவர் இந்த வீட்டுல தங்கறதுக்கு உண்டான ரீசனை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எப்போ போல எலியிலுமே அமிர்தாவை கூட்டிட்டு இந்த பக்கம் பாக்கியோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாக்கியா கிட்ட எங்க அம்மா என்ன நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா காரதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாக்கியாட்டையும் போயிட்டு இங்க எலியிலுமே, ஏமா இந்த மாதிரி இங்க ராதிகா வீட்டுல இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லையா? அது மட்டும் இல்லாம கோபி நீ வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன்ற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவுமே இருந்துகிட்டு, இல்ல எழில், இந்த மாதிரி யாரையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா கோபி இங்க இருக்கிறதுனாலதான் இங்க உங்க பாட்டியுமே சரி, இன்னொரு பக்கம் இனியா செலியன் இவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்காங்க. அவங்க ரொம்பவே குட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஃபீலிங்க கெடுக்கணும்னு விரும்பல. அது மட்டும் இல்லாம தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டியோட முகத்துல இப்பதான் கொஞ்ச நாளா நான் இந்த சிரிப்பை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, மறுபடியும் இந்த சிரிப்பை நான் கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கோபியை நான் பழைய மாதிரி கோபியை நான் நினைக்கவே கிடையாது. அவரே இங்க உங்க அம்மாவை பார்க்க வந்த ஒரு சொந்தக்காரங்க மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட எந்த ஒரு தொந்தரவும் இல்லப்பா, அவங்களோட வேலை உண்டு, அவங்களோட பொண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இங்க எழில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட எல்லையுமே, பரவாயில்லமா, இந்த கால சூழ்நிலை உன்னை அப்படியே மாத்தி அமைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கோபி உள்ள வராரு. வந்த உடனே எழில் அமிர்தாவையும் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா விசாரிச்சுட்டு இந்த பக்கம் எழில் கிட்ட கோபியுமே ஒரு விஷயம் கேட்கிறாரு. எழில், இந்த மாதிரி அப்பாக்காக ஒரு விஷயம் பண்ணுப்பா, நீ மறுபடியும் இங்க பாக்கியா வீட்டுக்கே வந்துடலாம்ல. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டேன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும், ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க எழில்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா எழில் பேச வர்றதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பாக்கியாவுமே, எழில் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே கிடையாது, கண்டிப்பா வருவான். ஆனா அவனோட படம் இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இந்த தியேட்டர்ல ஓடினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அவன் வருவான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன வாக்க காப்பாத்தினதான் ஆயிடும். அதே நேரம் அவனுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா எழிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, இவ எப்பவுமே இப்படிதான், எழிலே வரணும்னு நினைச்சா கூட இவ வரவிட மாட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாக்கியா மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கோபியுமே இந்த பக்கம் ராதிகாவோட ரூமுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எழில் வந்தது, செந்தில் வந்தது, இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகா ரொம்பவே கோபத்தோட, இந்த பக்கம் என்ன கோபி நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்ன முடிவுல இருக்கீங்க, சொல்ல போனா உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நீங்க மாத்தி பேசாம இந்த மாதிரி இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கியா கூட என் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட கோபியுமே, இல்ல ராதிகா நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் அப்படிலாம் பேசவே இல்ல, அவன் சும்மா பேசிட்டு இருந்தா அதான் செந்தில்ட்ட அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன், மத்தபடி நான் இதுக்காக ஊன் கோட்டெல்லாம் செய்யல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சமாளிக்கிறாரு. ஆனா ராதிகாவும் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க, நீங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, இதுக்கு மேல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கோச்சிட்டு அங்க இருந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல பாக்கியா எழில் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே எழில் கிட்ட இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆர்டர் வேற பயங்கரமா வந்துட்டு இருக்கா, இப்ப என்ன பண்றதுனே தெரியல, இப்ப வேற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ஸ்டாப்ஸ் வேற நம்ம வேலைக்கு எடுக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த தீபாவளிக்கு வந்த ஆர்டர் மாதிரி இப்ப நம்ம பொங்கலுக்கு பயங்கரமா ஆர்டர் வந்துட்டு இருக்கு, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா எழில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எழிலுமே, ஏமா உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பாக்கியாவுமே, இல்ல எனக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை பண்ண அப்படின்னா மறுபடியும் இந்த ஆர்டர்ல இருந்து வர்ற பேமெண்ட்ல முக்காவாசி நம்ம அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், நமக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட எழிலுமே, இங்க பாருங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், பேசாம அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, இங்க கோபி இங்க வீட்டுல தானே இருக்காரு, அதே நேரம் அவர்கிட்ட நீங்க சகஜமா கேளுங்க, இந்த மாதிரி உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, எனக்கு அந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே நான் திருப்பி அமைச்சிடுறேன்னு சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவையான பணத்தையும் கொடுத்துருவோம், கோபி இந்த நம்ம ஆளுங்களை அனுப்புறதுக்கு அவருக்கு கமிஷன் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழில் பக்காவான ஒரு பிளான் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னு கொஞ்சம் பாக்கியா தயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அமிர்தாவும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க கண்டிப்பா இப்போதைக்கு நீங்க இந்த ஆர்டர் பண்ணி முடிக்கணும்னா உங்களுக்கு ஆட்கள் தேவை, ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, இல்ல அவரால் முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஆல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறாங்க. இதுக்கேற்ற மாதிரி எப்பவும் போல இங்க கோபியுமே சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள் வராரு. இங்க வந்த உடனே கோபி கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, உங்களோட ஸ்டாஃப்ஸ் யாராவது ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்காக நீங்க அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்கியா கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னு கோபியுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியா என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா, இந்த ஹெல்ப்பை நம்ம கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நீ கவலைப்படாத பாக்கியா, என்னோட ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் லீவ் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், அவங்க எல்லாரையுமே நான் வர சொல்றேன், உனக்கு அந்த ஸ்டாக்ஸ் ரெடி பண்றதுக்கு அவங்க ஃபுல் ஹெல்ப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ அங்க வர யாருக்குமே எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவை,
தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நான் சேலரியோட தான் லீவ் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இது நான் உனக்கு பண்ண ஹெல்ப்பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்ட பாக்கியாவுமே இல்ல அவங்க வரட்டு, ஆனா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்துருவேன், என்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அப்பவுமே பாக்கியா கட்டன் ரேட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா எப்படி பேசிட்டு இருக்க, கோபி தானே கேக்குற, உரிமையோட கேளு, சொல்ல போனா நீ கேட்டு அவன் இல்லன்னு சொல்ல போறானா, நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பா அவன் செய்ய போறான், என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவையும் கோபியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஒரு பயங்கரமான பிளான போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ராதிகாவுமே வேலை கிளம்பி போறாங்க. அவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்க ராதிகாவுமே இங்க கோபியை எப்படியாவது பாக்கியா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஈஸ்வரியை போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல கோபியை நம்ம தனியா விடக்கூடாது, நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோபி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு பெரிய நிலைமை வந்துடும், அதனால இந்த ஈஸ்வரிட்ட இருந்து கோபியை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ராதிகா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. சொல்லப்போனா தன்னோட வேலையை விட்டுட்டு இந்த பக்கம் கிளவுட் கிச்சனை பாத்துக்கிற வேலையை இந்த பக்கம் ராதிகா எடுத்துக்கலாம்னு ஒரு முடிவு பண்றாங்க. சொல்லப்போனா பாக்கியாக்கு போட்டியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கிளவுட் கிச்சனை நம்ம ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடலாம், நம்மளுக்கு ஒரு பிசினஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிளவுட் கிச்சனை நாளைக்கு லீவ் விட்டுருங்க, நாளைக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ஒர்க்கு ஆள் தேவைப்படுறாங்க, அதனால நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற செஃப் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த செஃப்புமே சார் நாளைக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுறேன், பட் இருந்தாலும் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த செஃப்புமே இந்த பக்கம் கோபி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட கோபியுமே கவலைப்படாதீங்க, நீங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட் மட்டும் போங்க, அங்க நான் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபியுமே அவங்களோட ஸ்டாஃப்ஸை பேசி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது, பரவாயில்ல ஓகே நம்ம இந்த ஆர்டர் தெளிவா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் கிளியர் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஆபீஸ் போன ராதிகாவுமே இங்க பேப்பர் போட்ட கையோட டைரக்டா எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்க கோபியை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க கோபி, எனக்கு வேலையில நிறைய பிரஷர் இருக்கு, அதனால என்னோட வேலையை நான் விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நான் கிளவுட் கிச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் கிளவுட் கிச்சனை நான் எடுத்து நடத்துறேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளவுட் கிச்சனோட மொத்த பொறுப்பை இவங்க ராதிகா கையில எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் இங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி கிளவுட் கிச்சன்ல இருந்து கோபி அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிளம்புறாரு. அதே நேரம் அவங்க கூட சேர்ந்து இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவும் தெரியாத ஈஸ்வரியுமே இந்த பக்கம் கோபி பாக்கியா கூட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்ய போறான், அதனால இந்த விஷயத்த பாக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் ராதிகா உங்க கோபியோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க.